போர் நிறுத்தம் ஓகே ஆயிடுச்சு, விட்டு கொடுத்த ஈரான், இனி கொலை இல்லை. ட்ரம்பை நம்பலாமா? இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்தும் சூழலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தன்மையாக நடந்து கொள்வார்கள் என நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஈரான் இடையேயான இடைக்கால போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஆன பிறகும் கூட ஹிஸ்புல்லா அமைப்பினை குறிவைப்பதாக கூறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வந்தது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் 10 நாட்களுக்கு இடைக்கால போர் நிறுத்தம் மேற்கொள்ள இருதரப்பும் சம்மதம் தெரிவித்தது. இது உடனடியாக அமலுக்கும் வந்துள்ளது. அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானும் இடம்பெற வேண்டும் என ஈரான் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் தொடங்கியது. இதனையடுத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் மார்ச் 2ஆம் தேதி இஸ்ரேல் மீது ராக்கெட் ஏவுகணை தொடுத்ததால் லெபனான் மீதான தாக்குதலுக்கு நெதன்யாகு உத்தரவிட்டார். இதனால் 2000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேறு இடங்களுக்கு தஞ்சமடைய கட்டாயப்படுத்தப்பட்டனர். இஸ்ரேல் லெபனான் இடையே 10 நாட் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள சூழலில் இந்த காலகட்டத்தில் ஆயுத குழுவினரான ஹிஸ்புல்லா தரப்பு நல்லபடியாக நடந்து கொள்ளும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில், இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஹிஸ்புல்லா நல்லபடியாக நடந்து கொள்ளும் என நம்புகிறேன். அப்படி நடந்து கொண்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல தருணமாக இது இருக்கும். இனி கொலைகள் கிடையாது, கட்டாயம் இறுதியில் அமைதி அவசியம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்களிடம் வழங்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரு நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்திற்கு மிக நெருக்கமாக உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசுகையில், பேச்சுவார்த்தை நல்லபடியாக சென்று கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் எண்ணெய் விலை, ஹார்முஸ் வழி பயணம் என எல்லாமே எளிதாகிவிடும். ஒருவேளை பேச்சுவார்த்தை சாதகமாக அமையாவிடால் ஏப்ரல் 22க்கு பிறகு இடைக்கால போர் நிறுத்தம் நீக்கப்படாது, மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் யுரேனியத்தை ஒப்படைப்பது தொடர்பாக ஈரான் தரப்பிலிருந்து எந்தவித தகவலும் பகிரப்படவில்லை. ஒருவேளை பாகிஸ்தான் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் உறுதியானால் அதில் கையெழுத்திட ட்ரம்பே இஸ்லாமாபாத்திற்கு பயணம் செய்யக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் நடைபெற்ற 21 மணி நேர மாரத்தான் பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எந்தவித சுமூக பேச்சுவார்த்தையும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.